ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா வித்யா, ராபர்ட், கஸ்தூரி சங்கர் மற்றும் விபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா எஸ்ஏ பிரபு அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை செப்டம்பர் மாதம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ தமிழ் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தி கேரளா ஸ்டோரி. இந்த படத்தில் யாரே நடிச்சிருக்காங்கன்னா சித்தி தானி, ஆதார் சர்மா, யுகிதா பிகானி மற்றும் பிபல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சுதீப்தோசன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜி5ல 19 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதாக நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா அனிமல். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. பாபி தியோல் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சந்தீப் ரெட்டி வங்கா அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான அவுட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரியோராஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பவ்யா திரிகா நடிச்சிருக்காங்க. மாளவிகா மனோஜ் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமஸ்டாமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் ஹரிஹரன் ராம் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஆசா தான் வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணிருக்கீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.